அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் ஸ்டேஷனில் வந்து அப்ளிகேஷனை யாரெல்லாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அனலைஸ் பண்ணி எந்த மார்க் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெளியிட போகிறோம். இதை எப்படி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு க்ளோசிங் ரேங்க்குக்கும் வந்து எவ்வளோ மார்க்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த க்ளோசிங் ரேங்கை மட்டும் எடுத்து அந்த க்ளோசிங் ரேங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ரேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்களா அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண அந்த ரேங்க்கில் வந்து எவ்வளோ மார்க் இருக்குதோ அந்த மார்க்கை தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். தட்ஸ் இட். இது மோஸ்ட்லி வந்து 95% வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கட்டாக கூட கண்டிப்பாக வந்து அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு மார்க் 2 மார்க் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னப்பின வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இந்த மார்க் இருக்காங்க அப்படின்னு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ எந்தெந்த காலேஜுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜுகளுக்கும், அதே போல் வந்து இஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குங்களா செமி கவர்மெண்ட் சொல்கிறீங்களா அந்த காலேஜுக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குங்களா ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அந்த காலேஜுக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோட அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குங்களா அந்த காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. ஸோ ஒவ்வொரு விதமான இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஒவ்வொரு கமிட்டிக்கும் வந்து எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குங்களா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்மால் அனலைஸ் தான் பண்ணிருக்கோம். இதை விட கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப் அண்ட் டவுன்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக விட்டாங்க அப்படின்னா வந்து அதில் இன்னும் நம்ம கிளாரிட்டியான வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்க்க போகிறது எல்லா கமிட்டிக்குமே, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த எல்லா கமிட்டிக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருந்து இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு இருக்குது. இது வந்து பியூர் காலேஜ்னு போட்டிருக்கு, கொஞ்சம் குழப்பிக்க வேண்டாம். அதில் வந்து இஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குங்களா அது வந்து செமி கவர்மெண்ட் காலேஜ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான். இஎஸ்சி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது 1 lakh ஃபீஸ் வரும், அப்புறம் ஒரு 1 year பாண்ட் அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் குழப்பம் கிடையாது. சரிங்களா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் மெடிக்கல் ஸ்டேஷனில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ்னு இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ரேங்க் இருந்துச்சோ அந்த ரேங்க்கை வச்சு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பியூர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 649 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 36-37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குங்களா இதில் வந்து அந்த காலேஜில் கடைசி கட் ஆஃப் என்ன கட் ஆஃபோ அந்த க்ளோசிங் ரேங்க் எடுத்து நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 649 வரைக்கும் இந்த வருஷம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு வந்து 618, பிசிஎம்க்கு 615, எம்பிசிக்கு 602, எஸ்சிக்கு வந்து 531, எஸ்சிஏக்கு வந்து 470, எஸ்டிக்கு வந்து 477. சரிங்களா? அதே போல் அது இஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் வந்து கேட்குறீங்களா அதுக்கு வந்து ஓசிக்கு வந்து 657. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இதை விட 2 மார்க் கூடுதலாகவும் கம்மியாகவும் கண்டிப்பாக இருக்கலாம். பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 645, பிசிஎம்க்கு 650, எம்பிசிக்கு வந்து 635, எஸ்சிக்கு வந்து 608, எஸ்சிஏக்கு வந்து 525, எஸ்டிக்கு 531. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ காலேஜ் எல்லாம் பார்த்தோம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பிஹெச்சி, கேஎம்சி காலேஜ் இந்த மாதிரி எல்லா காலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் வரும். இதில் வந்து யூனிவர்சிட்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து வெங்கடேஸ்வரா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசா, ஸோ அந்த மாதிரி காலேஜில் புது காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜில் வந்து யூனிவர்சிட்டின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு 607 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் சொல்கிறேன். பிசிக்கு 577, பிசிஎம்க்கு வந்து 571, எம்பிசிக்கு 565, எஸ்சிக்கு 514, எஸ்சிஏக்கு வந்து 453, எஸ்டிக்கு வந்து 440. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டோம். அது வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 579, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 574, பிசிஎம்க்கு வந்து 566, எம்பிசி டிஎன்ஸ்க்கு வந்து 561, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 510, எஸ்சிஏக்கு வந்து 453,
எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 440. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே வந்து பியூராக வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ளோசிங் ரேங்க் என்ன இருக்குதோ அந்த ரேங்க் வந்து 2024 எடுத்து பார்க்கும்போது இந்த மார்க் கிடச்சிது. அந்த மார்க் வச்சு தான் இந்த இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 1355 ரேங்க் லிஸ்ட்டு க்ளோசிங் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1600 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போன வருஷம் அந்த ரேங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து இந்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த மார்க் லிஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 572 மார்க் வருது. ஸோ இந்த மார்க் உள்ள மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி இதற்கு கிடைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது முன்ன பின்ன மாறலாம். சரிங்களா? நம்ம அதை மட்டும் வந்து இப்போ ஓரலாக எடுத்துக்கலாம். ஓகே, இதே வந்து கேஎம்சி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 572 மார்க்குக்கு கிடைக்கலாம். வேலம்மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 567 வரைக்கும் கிடைக்கலாம். சி மூகாம்பிக்கு வந்து 554 வரைக்கும் கிடைக்கலாம். மேல்மருவத்தில் வந்து 550 வரைக்கும் கிடைக்கலாம். கற்பக விநாயகாவில் வந்து பார்த்திங்கன்னா 547 வரைக்கும் கிடைக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்ரல் நீட் ஸ்கோர் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். தாகூரில் வந்து 544 வரைக்கும் கிடைக்கலாம். தனலட்சுமியில் வந்து 533 வரைக்கும் கிடைக்கலாம். சுவாமி விவேகானந்தில் வந்து 528 வரைக்கும் கிடைக்கலாம். சென்ட் பீட்டர்ஸ் வந்து 524 வரைக்கும் கிடைக்கலாம். நந்தாவில் வந்து 516 வரைக்கும் கிடைக்கலாம். அன்னபூர்ணாவில் வந்து 492 மார்க் வரைக்கும் கிடைக்கலாம். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 485, இந்திராவில் வந்து 445. சரிங்களா? அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 3 காலேஜ் இருக்குங்களா? ஸோ அதில் வந்து தனலட்சுமி வந்து 365 மார்க் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கலாம். சீனிவாசாவில் வந்து 364, ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் வந்து 303 வரைக்கும் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா கம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தேவைப்படாது. மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து இது அலாட் ஆகும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் தான் வைக்கிறேன். அதாவது இது வந்து ஒரு அனலைஸ் பண்ண ஒரு வீடியோ. இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கண்டினியூஸாக கால் பண்ணி சார் என் மார்க் இது எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அவங்கள ஹர்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விதமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டாம் மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு பியூராக வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன். நான் ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன், வெட்டினரி அட்மிஷன் இந்த மாதிரிலாம் மாணவர்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அட்மிஷன் கைடன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு பெய்டு சர்வீஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் வேணும், அது ப்ராப்பர் கைடன்ஸாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை ப்ராப்பராக கைட் பண்ணி அட்மிஷன் பண்ணி தரதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி அட்மிஷன் பண்ணித்தரேன். அதை வந்து பெய்டு சர்வீஸை பக்காவாக நான் பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.